ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீஸ்வரா. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு வந்து நம்ம சரியாவே கொஞ்சம் வந்து செடிங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. பாருங்க எல்லாம் காஞ்சி போயிருக்கு. எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு புதுசா எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். அதாவது மாடி தோட்டத்திலே வந்து கொஞ்சம் நிறைய செடிங்க வந்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வேற புதுசு புதுசா போடலான்னு ஐடியா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமந்தி வந்து சீசன். ஸோ இதெல்லாம் ரெடி நம்ம பண்ணி வச்சுட்டோம். ஸோ இங்க பாருங்க கீரை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கீரையும் நம்ம அறுவடை பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க மாடி தோட்டமே பாருங்க. ஆக்சுவலி இந்த மழை வெயில் வந்ததுல வந்து நம்ம கொஞ்சம் கார்டன் வந்து பார்க்கவே முடியல. ரொம்ப அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய இருந்தது. ஸோ அதனால நம்ம வர முடியல. அதனால நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த கார்டனை வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா தான் நம்ம பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னன்னா இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு புதுசா ரெடி பண்ணிக்கலாம். புதுசு மீன்ஸ் என்னன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி காடு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் அந்த காராமணி கொடிலாம் அதை பாட்டுட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சிருப்போம். ஸோ இப்போ நாங்க பாக்குறப்பவே தெரியுது எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் ஒர்க் தான் போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு விதைகள் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, நம்ம இது பண்ணி தரோம் சொன்னோம். இந்த பாருங்க முருங்கைக்கீரையும் வந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் பொடிக்கு வந்து நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை பொடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதுதான், நம்ம எல்லாமே மருந்து இல்லாம ரெடி பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பாருங்க முள்ளாங்கிலாம் வந்துச்சு. அறுவடை பண்ணவே இல்லை. இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கே வரல. இங்க பாருங்க பாவக்காலாம் எப்படி ஆயிருக்கு பாருங்க, பழுத்து அதுல பூவும் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பாக்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க நித்தியமல்லிலாம் அப்படியே பூத்துருக்கு பாருங்க. கத்திரிக்காய்லாம் அப்படியே பிஞ்சு விட்டுருக்கு. அவரைக்காய் பாருங்க அப்படியே எல்லாம் பூ பூத்துக்கு கொஞ்சம் காயும் காய்ச்சிருக்கு. அப்படியே சில செடிகள்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் பாருங்க, பூவு காய் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ இதையும் நம்ம அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வெண்டைக்காய்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அப்படியே கச்சா முச்சான்னு இருக்கு. ஸோ நமக்கே பாக்குறப்பே தெரியுது. காலாம் பாருங்க எவ்வளவு அழகா பூ அப்படியே மொட்டு விட்டுருக்கு பாருங்க. ஸோ எப்பவுமே கொஞ்சம் நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது நம்ம அசால்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒர்க் நமக்கு. ஸோ அதனால வந்து இங்க கொஞ்சம் பார்க்க முடியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் இந்த மாடி தோட்டமே அவங்க தான் பாத்துப்பாங்க. பட் அவங்களுக்கும் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் ஒர்க். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. இங்க பாருங்க அந்த மூக்கிரட்டை கீரை, புதினா எல்லாமே அப்படியே கலந்துருக்கு. ஸோ எதையுமே வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம அறுவடையும் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கீரை தான் அறுவடை பண்ண பாத்தீங்கன்னா பசலக்கீரை தான் அறுவடை பண்ண போறோம். இங்க பாருங்க இதுலயே அவரைக்காய் கொடிலாம் அப்படியே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கொய்யாக்காய் சைடு கூட போவே இல்லை. அதுலயும் நிறைய காயெல்லாம் விட்டுருக்கு. ஸோ பாருங்க அப்படியே கண்டுக்காம விட்டு ஸ்ரீபாப்பா ரெடி ஆயிட்டா. ஸ்கூலுக்கு குட்டீஸும் வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாருங்க வீடியோ கூட எங்களால எடுக்க முடியல. கொஞ்சம் டைட் ஷெட்யூல். என்னன்னா நம்ம புதுசா ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் டைட் ஷெட்யூல். அதை பத்தியும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதனாலதான் நம்ம கொஞ்சம் கார்டன் பக்கம் வரவே முடியல. இங்க பாருங்க அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சா, வாங்க டாடி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து அதை இப்ப பாருங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கொய்யா செடி எல்லாம் பார்த்துலாம். அதுக்குள்ள கீரையும் கொஞ்சம் அறுவடை பண்ணினா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க கத்திரிக்காய்லாம் அப்படியே பழுத்து போச்சு. நம்ம இந்த பக்கம் இங்க பாருங்க கொய்யா கீரையே வந்து விழுந்திருக்கு பாருங்க செடியில இருந்து பழுத்து போய். இங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வாட்டி கேர்லெஸ்ஸா வந்துட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு கொய்யா பாருங்களேன். சூப்பரா பழுத்து இருக்கு நம்ம தோட்டத்து கொய்யா. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே இன்னைக்கு தாங்க கிட்டத்தட்ட 1 வீக் கழிச்சு வந்திருக்குங்க. அதிசயமா இருக்குங்க. காய் இருக்கப்ப பார்த்துட்டு போனதோட சரி. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நிறைய பிஞ்சும் இருக்கு.